மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு பையனை நான் ஸ்டாப்பா ஃபாலோ பண்ணி அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவளோட ஃப்ரெண்டுக்கு கொடுப்பா. ஆனா இவ இப்படி ஃபாலோ பண்ற விஷயம் தெரிஞ்சனையும் அந்த பையன் நம்ம ஹீரோயின் தான் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ கடைசியா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாளா இல்லனா அவளே அந்த பையன் மேல லவ்ல விழுந்துருவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஓகே गाइस, இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனியும் ஒரு டெலிவரி பாய் வந்து இப்போ ஒரு வீட்ல உங்க பொண்ணுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு, அதுவும் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்சலை கொடுப்பாங்க. சோ இத வாங்கின அந்த பொண்ணோட அப்பாவும் இப்ப அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு படத்தோட சிடியும் பிளஸ் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான டிக்கெட்டும் அதுல இருக்கும். இத சென்ட் பண்ணவன் பேர் ஜோசப்னு கீழே போட்டிருக்கும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல தான் காட்டுவாங்க. அங்க ஒரு பொண்ணு இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அப்படியே டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு போரா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கும்ல, அது இவளுக்கு தான் வந்திருக்கும். சோ இத பார்த்தனியும் அவங்க அப்பா நம்ம ஹீரோயினுக்கு போன் போட்டு, ஹே போரா, ஜோசப்ங்கிறது யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு நீ அப்பா கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பேசவே விடாம அவங்க அப்பா பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின், அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஃபர்ஸ்ட் நிதானமா பேசுங்க, எனக்கு ஜோசப்னு யாரையுமே தெரியாது, ஏன் இப்ப இப்படி கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி காலையில உனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு, அதுல ஒரு சிடி பிளஸ் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான டிக்கெட் இருந்துச்சு. அதுவும் அந்த சிடி எப்படிப்பட்ட சிடின்னு தெரியுமா, ஒரு ஹாட் ரொமான்டிக்கான படத்தோட சிடி. சோ இப்படிப்பட்ட சிடியை ஒருத்தன் அனுப்புறான்னா அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும், அப்பா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் அந்த பார்சல்ல என்னென்ன இருந்துச்சுன்ட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இப்போ பார்சல்ல வந்த அந்த மூவி சிடியை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே எதையோ நினைச்சு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிப்பா. அப்படியே இங்க சீன் கட் பண்ணி 1999ல என்ன ஆச்சுங்கிறதான் காட்டுவாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பா, 11th கிரேடு. இப்ப நம்ம ஹீரோயின் வேமா அவளோட ஃப்ரெண்ட் தான் பார்க்க வருவா. இந்த ஃப்ரெண்டு பேரு யுன். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட, ஹே நீ இன்னும் பேக் பண்ணாம என்ன பண்ற, சீக்கிரம் நீ நியூயார்க் போகணும்ல, உன்னோட ஹார்ட் சர்ஜரியை பத்தி நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அவ ஃப்ரெண்டா நம்ம ஹீரோயின் பேசுறது எதையுமே ஒழுங்கா கேட்காம இப்ப அப்படியே ஒரு மாதிரி பணாத்திக்கிட்டு இருப்பா. ஹார்ட் சர்ஜரியா, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அவனை பார்த்த கெடுத்திருந்து என் இதயமே என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பையனை பத்தி பேசுவா. என்னன்னு பார்த்தா இந்த யூன்கிற பொண்ணு அவங்க அம்மாவோட பொட்டிக்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஹை ஸ்கூல் பையன் வருவான். அப்போ அவனுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு தெரியாதனமா கீழே விழுந்து லைட்டா அடிபட்டுருமா. அப்போ அந்த பையன் டக்குன்னு ஓடி வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லைட்டா கேர் பண்ணுவான். இது வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும். சோ பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி லவ்ல விழுந்துருவா. அப்போ அந்த பையன் இவங்க ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பான். அதுல அந்த பையனோட பேரு ஜின்னு இருக்குமா. இது அந்த ஃப்ரெண்டு இப்ப அப்படியே நோட் பண்ணி வச்சிருந்திருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. அவன் பேரு ஜின்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் யூனிஃபார்மை பார்த்தா அவனும் நம்ம ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்திருக்கேன். இந்த டைம்ல நான் போய் நியூயார்க்கு போயிட்டேனா என்னோட சர்ஜரி முடிச்சுட்டு நான் திரும்பி வரதுக்குள்ள அந்த பையன் கமிட்டட் ஆயிருவானே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ புலம்புவா. நம்ம ஹீரோயின் பாப்பா, சரி உனக்கு என்ன, இப்ப அந்த பையனை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கமிட் ஆகாம பாத்துக்கணும், அவ்வளவுதானே, நீ தைரியமா நியூயார்க்கு போயிட்டு வா, அவன் நம்ம ஸ்கூல் தானே, நான் அவன் பின்னாடியே தெரிஞ்சு எப்படியான்ட்டு அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் உனக்கு அப்பப்ப நான் மெயில் பண்றேன், நீ திரும்பி வந்த கடுத்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இந்த பிளான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். உடனே இப்ப ஹாப்பியா, சரி நீ அவனை பாத்துக்கோ, நான் போய் என்னோட சர்ஜரியை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா நியூயார்க்கு கிளம்பிடுவா. சோ அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலும் ஆரம்பிச்சிருமா. நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக வேகமா காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புவா. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸே ஷாக் ஆயிருவாங்க, நம்ம பொண்ணா இவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்காக வேகமா ஒரு பஸ்ஸை பிடிச்சு ஏறுவாளா. அவ ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஸ் டக்குன்னு ஒரு டர்ன் ஒண்ணு அடிக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்லிப் ஆகி அங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த பையன் மேலேயே போய் விழுந்துருவா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிரும். அதுக்கடுத்து டக்குன்னு அந்த பையன் கிட்ட, ஐயோ சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் அந்த பையனோட யூனிஃபார்ம்ல இருக்கிற நேம பாப்பா. பார்த்தா அதுல ஜின்னு எழுதி இருக்கும். சோ இவன் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யுன் சொன்ன பையன். சோ இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிரும். அப்பாடா எப்படியோ இவன் ஃபேஸை கண்டுபிடிச்சாச்சு, இனி இவனை ஃபாலோ பண்றதா வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ்ல இருந்து இறங்கின உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு
சொல்லிட்டே போவாளா? ஆனா போறப்பயே டக்குன்ட்டு ஒரு ஸ்டாஃப் வழிமறைச்சு, நீ என்ன அங்கிட்டு போற, நீ இந்த சைடு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேற சைடு அனுப்பிச்சு விடுவாரு. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலா இருந்தாலும் பாய்ஸ் தனி கிளாஸ் கேர்ள்ஸ் தனி கிளாஸ் பிரிச்சுட்டாங்க போல. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் தலையிலே கை வச்சு உட்காந்துருவா. என்னடா இது பெரிய கோ எஜுகேஷன், பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா வச்சிருக்கீங்களே, இனி நான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்போ இவ கிளாஸ்லயே இருக்கிற இன்னொரு பொண்ணு, பாய்ஸை பார்க்க முடியலன்ட்டு கவலைப்படாதீங்க, என்னதான் இவங்க கிளாஸ் ரூமை பிரிச்சு பிரிச்சு வச்சாலும் நம்ம கேன்டீன் எல்லாருக்கும் பொதுவானதுதான், சோ அந்த இடத்துல நம்ம பசங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு லஞ்ச் டைம் வந்தனையும் அந்த கேன்டீனை தான் காட்டுவாங்க. அப்படியே ஏதோ ஜாம்பி அட்டாக் பண்ண மாதிரி எல்லாம் வெறி கொண்டு அந்த கேன்டீன் சைடு தான் ஓடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவளுக்கு தேவையானதெல்லாம் இந்த கேன்டீன்ல வாங்கிட்டு அப்படியே அந்த ஜின் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடி பாப்பா. பார்த்தா அவன் அவனோட ஃப்ரெண்டோட நின்னு ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருப்பானா. இதை நம்ம ஹீரோயின் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து அவன் அந்த இடத்துல இருந்து போன உடனே இப்ப வேமா அந்த இடத்துக்கு போய் அவன் நின்னதை யோசித்து பார்த்து அவன் எந்த ஹைட் இருப்பான் அப்படிங்கறத மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்குவா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சான் அப்படிங்கறதையும் குப்பை தொட்டில இருந்து அவன் போட்ட பேப்பர் கப்பை எடுத்து அவன் என்ன ஜூஸ் குடிச்சான்ட்டு கண்டுபிடிச்சிருவா. நம்ம ஹீரோயின் அவ லவ் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா போல. அவ ஃப்ரெண்ட் லவ்வுக்கு விழுந்து விழுந்து எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிறா. அப்போ இப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துருப்பா. அந்த ஜின்னு பிளே கிரவுண்ட்ல பாஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருப்பானா. இதை நம்ம ஹீரோயின் அவ கிளாஸ் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா அந்த ஜின் தடுமாறி கீழே விழுந்துருவான். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் இங்க ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதே மறந்துட்டு அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி கத்திடுவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோயினுக்கே ரேடியஸ் ஆகும், ஐயோ இங்க ஸ்டாஃப் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு ஐயோ சார் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, நான் கிளினிக்கு போயிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு அந்த கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவா. இப்ப அடுத்து அந்த கிளினிக் ரூமுக்கு நம்ம ஹீரோயின் எதுக்கு வந்திருப்பான்னா, ஏன்னா அந்த ஜின்னுக்கு படிபட்டிருக்குல, சோ அவனும் கிளினிக்கு தான் வருவான் அப்படிங்கிற கெஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் கிளினிக்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிட்ட போட்டு அந்த ஜின் எங்க ரெஸ்ட் எடுத்திருக்கானோ அதுக்கு பக்கத்துல இருக்க வார்ட்லயே போய் ரெஸ்ட் எடுத்துக்குவா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல அந்த ஜின்னும் அவன் ஃப்ரெண்டும் உள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த ஜின் இப்ப என்ன சொல்லுவான்னா, டே நம்ம சீக்கிரம் ஏதாண்டு ஒரு கிளப்ல சேரணும், ஏன்னா 11th கிரேட் படிக்கிறப்ப எல்லாரும் ஏதாண்டு ஒரு கிளப்ல இருக்கணுமாமே, நீ எந்த கிளப்ல சேர போற அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஜின் கேட்பான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் நான் பிராட்காஸ்டிங் கிளப்ல சேர போறேன்டா, பேசாம நீயும் அந்த கிளப்புக்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல உட்காந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. சோ அடுத்து நம்ம ஹீரோயின் எப்படியான்ட்டு அதே கிளப்ல நம்மளும் போய் சேரணும் அப்படின்ட்டு அந்த பிராட்காஸ்டிங் கிளப்புக்கு சேர்றதுக்கான ஆடிஷனை அட்டென்ட் பண்ணுவா. அந்த ஆடிஷன்ல நம்மளுக்கு இருக்கிற ஏதாண்டு ஒரு டேலண்ட்டை காட்டலாம் போல. நம்ம ஹீரோயினுக்கு இந்த குன்ஃபுலாம் நல்லா வரும் போல. உடனே இப்ப அப்படியே அந்த பிரிக்ஸ் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இவளுக்கு அடுத்து அந்த ஜின் தான் வந்து அவனோட டேலண்ட்டை காட்டணும். ஆனா இப்போ அவன் அப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்து என்னை விட அந்த பொண்ணு தான் சூப்பரா எல்லாம் பண்ணாங்க, சோ போராவே நீங்க உங்களோட பிராட்காஸ்டிங் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் விட்ராவ் ஆயிருவான். இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோன் அப்படியே மொத்தமா சோகத்துக்கே போயிருவா. என்னடா இது, நான் இவனுக்காக தான் அந்த கிளப்புக்கே வந்தேன், ஆனா இப்ப நான் உள்ள வந்துட்டேன், அவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஆப்போசிட்ல யூன்னு சொல்லி ஒரு பையன் உட்காந்துருப்பான். இவன் தான் அந்த ஜின்னோட ஃப்ரெண்டு. இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோன் அப்படி லைட்டா மனசை தேத்திக்கவா. ஓகே, நம்மளால ஜின்னை ஃபாலோ பண்ண முடியல கூட இந்த யூவை ஃபாலோ பண்ணியே நிறைய விஷயம் அந்த ஜின்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த யூ யாருன்னு தெரியுதா, நம்ம லவ்லி ரன்னரோட ஹீரோ. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜின் ஒரு டெலிபோன் பூத்துல அப்படியே லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ண உடனே இப்ப வேமா அவளும் அந்த கியூல போய் சேர்ந்துக்குவாளா. அப்பதான் பார்த்தா இந்த ஜின் கையில ஒரு பேஜர் வச்சிருப்பான். சோ இந்த பேஜர்ல அவனுக்கு கடைசியா என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த டெலிபோன்ல போய் இப்ப அவனோட நம்பரை என்டர் பண்ணுவானா. இதை நம்ம ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணிட்டு ஒளிஞ்சிருந்து அவன் என்ன நம்பர் டைப் பண்றான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பா. கரெக்டா 5 நம்பரை பாத்துருவா. அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஒரு நம்பரை பாக்குறதுக்குள்ள அந்த யூ நடுல குறுக்க வந்துருவான். பட் இருந்தாலும் நம்ம கிட்ட 5 நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் 5 நம்பரை கரெக்டா போட்டு அடுத்து ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் போட்டு அப்படியே கால் பண்ணி உங்க வீட்டுல ஜின்னுங்கிற பையன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. பார்த்தா இவ கால் பண்ற இடம் எல்லாம் ராங் நம்பரா தான் போகும். கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரே ஒரு ரூபா தான் இருக்கும். சரி ஒரே ஒரு கால் மட்டும் கடைசியா பண்ணுவோம் அப்படின்ட்டு போன் போட்டு உங்க வீட்டுல ஜின்னுங்கிற பையன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு இப்ப ஆப்போசிட்ல இருந்து சொல்லுங்க நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிரும். பட் இருந்தாலும் இவ தான் கால் பண்ணாங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நாங்க டெலிபோன் சர்வீஸ்ல இருந்து கால் பண்றோம், உங்க சிக்னல் லைன்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் இந்த சர்வீஸ் காலே அப்படிங்கிற மாதிரி லைட்டா வாய்ஸா மாத்தி பேச ட்ரை பண்ணுவா. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்ல இருந்து போரா நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அப்படியே போனை வச்சிருவா. ஐயோ இந்த ஜின்னுக்கு எப்படி
எப்படி நான் தான் கால் பண்ணேன்னு தெரியும்? ஐயோ மாட்டிக்கிட்டா செம அசிங்கமா போயிருமே அப்படிங்கிற மாதிரி அந்த போன் புத்துல இருந்து ஓடிடுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் அந்த பிராட்காஸ்டிங் கிளப்ல தான் காட்டுவாங்களா. அங்க இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கப்ப அந்த ஜின்னோட ஃப்ரெண்டு யூ வருவான். அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நேத்து நீ தானே அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அவசரப்பட்டு ஐயோ நேத்து நானா ஜின்னுக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வளரிடுவா. இதுலயே அந்த யூ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் இவதான் அப்படின்ட்டு. என்னன்னா நேத்து அந்த போன் கால் அட்டன் பண்ணது ஜின்னா இருந்திருக்க மாட்டான், இந்த யூ தான் அட்டன் பண்ணிருப்பான். இவன் தான் அந்த வாய்ஸை வச்சே இது நம்ம ஹீரோயின் போரான்ட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாளா. அதுக்கு அந்த யூ இப்ப அப்படியே நான் இத ஜின்னு கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். நீங்க சிடி கடை தானே வச்சிருக்கீங்க, அதுல நான் சொல்ற ஒரு ஹாட் ரொமான்டிக் படத்தை நாளைக்கு நீ எனக்காக எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவங்க கடையில இருந்து யாருக்குமே தெரியாம அந்த படத்தோட சீடிய ஆட்டைய போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருவாளா. ஆனா நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூல்ல செக்கிங் வேற வச்சிருவாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் செமையா மாட்டிக்குவா. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தவங்களை அப்படியே வரிசையா நீல் டவுன் போட வச்சு அந்த பொருள் எல்லாம் கையில வச்சிருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா. இதுல பக்கத்துல இருந்த பொண்ணுங்க கூட ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப ஹோல் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த ஹாட் ரொமான்டிக் சீடிய கையில வச்சு நீல் டவுன் பண்ணிக்கிட்டு இருப்பா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு செம அசிங்கமா போயிரும். அப்பன்னு பார்த்து இந்த யூ அந்த இடத்துக்கு வருவானா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இப்ப அந்த சீடியை மட்டும் அவ கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவான். ஆக்சுவலி இதே சீடி தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு பார்சல்ல வேற வந்திருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த இன்னுங்கிற பொண்ணை காட்டுவாங்க. அவளுக்கு இப்போ ஜின்னோட நம்பர் கிடைச்சிருச்சா. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி எதுவுமே பேசாம அவனுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் அப்படியே போன்ல பிளே பண்ணி விடுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே ஸ்கூல் எல்லாம் முடிச்சக்கடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பக்கத்துல இருக்க மாலுக்கு போய் அப்படியே கேம் விளையாடலான்ட்டு ஒன்னா விளையாண்டு கேட்டிருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு ரவுடி வந்து அந்த ஜின்னு கிட்ட வம்பு பண்ணுவான். டே நீ எதுக்குடா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம ஒருத்த வந்து சண்டை போடுவான். அந்த ஜின்னும் பொறுமையா இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, நாங்க ஜஸ்ட் ஒரே ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இது எதையுமே அந்த ரவுடி காதுல வாங்கிக்காம இப்ப அந்த ஜின்ன அடிக்கலான்ட்டு போவானா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அவளுக்கு தான் குன்ஃபுலா நல்லாவே தெரியுமே. அவ இப்ப அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ரவுடிக்கு ஒரே ஒரு கிக்கு. ஆனா இப்படி பொண்ணு கையில அடி வாங்கினியும் அந்த ரவுடி சும்மா இருப்பானா. அவன் கூடவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்திருப்பான் போல. இப்போ அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு வரப்ப அந்த யூ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி இழுப்பான். நம்ம ஹீரோயின் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் மாறி மாறி கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுவாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணவே செய்வா, இந்த மாதிரி 2 பசங்க நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கடுத்து டக்குன்ட்டு 2 பேரோட கையும் உதறி விட்டுட்டு ஏ ஜின் உனக்கு அறிவு இல்லையா, அவன் எவ்வளவு பெரிய ரவுடி, அவன் கிட்ட எதுக்குடா வம்பு வளர்க்குற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த யூ சரி அவனை திட்டுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் காலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு கிக் விட்டுருப்பாள்ல, அதனால அவ கால்ல செமையா அடிபட்டு இருக்கு போல. அப்புறம் என்ன அடுத்து அப்படியே அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவா. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கால் சுளுக்கி இருக்கும். அப்புறம் என்ன ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்து இதை வச்சுட்டு தான் நீ 1 வாரத்துக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாரு. அதுக்கடுத்து அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு செம ஸ்பீடா ஒருத்தன் பைக்ல வருவான். யாருன்னு பார்த்தா அந்த ஜின்னு. அவன் இப்ப அப்படியே வந்து நேத்து நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இப்ப நான் உன்னை வெளியே கூட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் இவன் கூட எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் தான் கூப்பிடுறான்ல சும்மா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பைக்ல ஏத்தி விட்டுருவாங்க. இப்போ அந்த ஜின் செம ஸ்பீடா நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து சரி நேத்து நீ ஏன் எனக்கா சண்டை போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் உனக்கு எதாவது ஆச்சுன்னா சில பேர் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ வந்து இவளோட ஃப்ரெண்ட மைண்ட்ல வச்சு சொல்றா. ஆனா இந்த ஜின் என்ன புரிஞ்சுக்குவான்னா இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா, அதத்தான் இவ இப்படி சொல்றாங்கிற மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து அந்த ஜின் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன், திரும்பி நான் போய் உன்னோட வீட்லயே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவானா. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஏதோ பிரச்சனை போல. அப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி ஒரு ட்ரக் வந்தனையும் இந்த வண்டியை டோ பண்ணி இப்ப இவங்க 2 பேரும் இவங்க ஏரியா சைடு வந்துருவாங்களா. ஆனா வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருந்து செமையா சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா பிள்ளை ரொம்ப நேரம் சாப்பிடல போல, பசிச்சிருக்கும் போல. இதை புரிஞ்சுக்கிட்ட
ஜின்னும் சரி வா பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போவான். ஆனா இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா யூ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே சோகமாயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல நல்ல ஃபுட் எல்லாம் வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோயினை ரசிச்சுக்கிட்டே அந்த ஜின் போரா நம்ம ஏன் டேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆயிரும். ஐயோ என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு, நம்ம ஏதோ நினைச்சா இங்க வேற ஏதோ நடக்குது அப்படின்ட்டு இப்ப டக்குன்னு அந்த ஜின்னை பார்த்து என்னது நான் உனக்கு செமையான பேரா இருப்பேன்ட்டு நீ நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு அன்ஹைஜீனான பர்சன், ஒழுங்கா குளிக்க மாட்டேன், நான் தலை குளிச்சே 10 நாள் ஆச்சு, சோ நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்குமா, இப்ப அவ ஓடி வந்ததுல அவ காலில் போட்டிருந்த கட்டே அப்படியே கலண்டுரும். நம்ம ஹீரோயின் என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே அங்க பக்கத்துல ஒரு ஓரமா உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த கட்டெல்லாம் திரும்பி கட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த யூ வந்து இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கட்டெல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானா. அப்ப அந்த யூ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான், நீ ஏன் இப்ப வேமா அங்க இருந்து ஓடி வந்த, உனக்கு ஜின்ன பிடிக்கும்ல நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சேச்சே நான் என்னைக்குமே அந்த மாதிரி அவனை நினைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப அந்த யூ அவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் அவன் பின்னாடியே நீ ஃபாலோ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பாரு நான் ஃபாலோ பண்ணேன் தான், ஆனா அதுக்குன்ட்டு எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த யூ சரி என்னமோ சொல்ற எனக்கு புரியல, ஓகே உன்னோட கட்டை கட்டிட்ட பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அந்த யூ கிளம்புனக்கு அடுத்து நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்ட்டு புரியாது. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்து வழக்கம் போல அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெயில் பண்ணுவாளா. ஆனா இப்ப அதுல என்ன மெசேஜ் அடிக்கணும்ட்டு அவளுக்கு புரியவே புரியாது. இந்த மாதிரி ஜின் என்ன டேட் பண்ணலான்னு கேட்டான் அப்படின்னு டைப் பண்ணலாமா, இல்லனா எனக்கு யூவை பார்த்தா ஏதோ சில ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணலாமா, நம்ம என்னதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது, ஒரு மாதிரி நம்ம மனசே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருப்பா. இப்படி இருக்கிற டைம்ல கரெக்டா இவங்க ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இப்ப வெளியே டூருக்கு கூட்டு வந்திருப்பாங்களா. இப்போ அந்த இடத்துல ஒரு மூலிகை ட்ரிங்க் மாதிரி ஒண்ணு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சரி இது ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க்னு சொல்றாங்களே, நம்ம வேணா யூனுக்காக வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருப்பா. பார்த்தா அதோட விலை 4000 சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் 3000 எடுத்து கொடுத்துட்டு 1000 ரூபாய் யார்கிட்டயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜின் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கேனே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காசை அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்துருவானா. இவன் இப்படி கொடுத்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா பக்கத்திலேயே தான் யூ இது எல்லாத்தையும் நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னை தனியா தரன்னு எடுத்துட்டு வந்து டே உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, ஏன்டா என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொன்ன அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. அதுக்கு அந்த ஜின் இப்ப அப்படியே நீ என்ன திட்டுற, அன்னைக்கு நீ தானே எனக்கு போன் போட்டு என்னோட லவ் சாங் எல்லாம் கேட்க வச்ச அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு யூன் பொண்ணு இப்படி கால் பண்ணி ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்கும்ல, ஆனா அந்த காலை பண்ணது நம்ம ஹீரோயின் போராங்கிற மாதிரி இந்த ஜின் நினைச்சிருப்பான். இவன் எந்த காலை பத்தி பேசுறாங்கிறத நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப அப்படியே இங்க பாரு உனக்கு எந்த பொண்ணு கால் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது நான் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ என்னோட டைப்பே கிடையாது, இந்த உலகத்துல கடைசியா இருக்கிற ஒரே ஒரு பையன் நீ அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் நான் கண்டிப்பா உன்னெல்லாம் டேட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த யூ ஓரமா நின்னு ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப வெளியெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண கடுத்து எல்லாரும் அவங்க ரூமுக்கு வந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுப்பாங்களா. அப்போ அந்த கேர்ள்ஸ் ரூம் தான் காட்டுவாங்க. ஸ்டாஃப் எல்லாம் செக்கிங் முடிச்சுட்டு போன கடுத்து இப்ப எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஒளிச்சு வச்சிருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து அப்படியே செமையா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி குடிச்சு மட்டையாகிற நிலைமையில இருக்கிறப்ப இவங்க சரக்கு பாட்டில மேல் ரூம்ல இருந்து யாரோ ஒரு கயிறு கட்டி ஆட்டைய போடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா மேல் ஃப்ளோர்ல பாய்ஸ் தான் இருப்பாங்க போல. அவங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நைஸா ஆட்டைய போட ட்ரை பண்ணிருப்பாங்க. இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பாகி அப்படியே டாப் ஃப்ளோருக்கு போய் ஒரு ரூமோட கதவை தட்டி டே எங்க சரக்கு பாட்டிலே நீங்க எடுக்க ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ கூட வந்த பொண்ணு பைத்தியம் அது இந்த ரூம் பசங்க இல்ல அடுத்த ரூம் பசங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்லயே கரெக்டா ஸ்டாஃப் திரும்பி ரவுண்ட்ஸ்க்கு வந்துருவாரு. ஆனா இப்படி வெளியே யாரோ கத்துறாங்கன்ட்டு இப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு பையன் வந்து பாப்பான். பார்த்தா நம்ம யூ இவ இப்படி பாய்ஸ் ரூம் கிட்ட நிக்கிறத ஸ்டாஃப் பார்த்தா பிரச்சனை ஆயிரும்ட்டு டக்குன்ட்டு அந்த யூ பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துருவான். இப்ப வந்து ஒளிஞ்சிருக்கிறது ஒரு ஸ்டோர் ரூம் போல. அதனால ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்துல க்ளோஸா நிப்பாங்களா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே செம போதையில இருக்கா. சோ தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியாம
நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த யூ கண்ணத்தை பிடிச்சு நீ சூப்பரா அழகா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வருவா. இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நான் கூட சரி யூக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதாண்டு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அப்படி ஒன்னும் நடந்திருக்காது போல. அந்த ஸ்டாஃப் போன உடனேயும் இவன் நம்ம ஹீரோயினை அவ ரூம்லயே வந்து விட்டுட்டு போயிருப்பான். இப்போ திரும்பி அடுத்த நாளும் இவங்க டூர்ல தான் இருப்பாங்களா. இப்ப பீச் சைடு தான் வந்திருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு தான் இருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு யூ வந்து நேத்து சம போதையோ இந்த லெமன் வாட்டர் கொஞ்சம் குடி உனக்கு ரிலீஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போவான். இதை இவன் கிட்ட இருந்து வாங்கினக்கு அடுத்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சில அவ்வளவு ஸ்மைல் இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அந்த யூ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. ஆனா அப்போ இந்த ஜின் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வழக்கம் போல வம்பிழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் திட்டுவா, டே நான் தான் சொன்னேன்ல நீ எனக்கு வெறும் ஸ்கூல் மெட் மட்டும் தான், உன் மேல மித்தபடி எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. அதுக்கு அந்த ஜின் ஓகே கூல் ஸ்கூல் மெட் தானே, அப்பனா வா நம்ம டூருக்கு வந்திருக்கோம் ஒன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம யூ நம்ம ஹீரோயின் இந்த ஜின் இவங்க 3 பேர் ஒரு போட்டோ எடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் மெயினா எதுக்கு இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பான்னா இந்த போட்டோவை அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு தான். ஸோ அதே மாதிரி ஹாப்பியா இப்ப இந்த போட்டோவை அந்த யூன் பொண்ணுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுருவா. அதுக்கடுத்து டூர் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்தக்கடுத்து இவங்களுக்கு வின்டர் பிரேக் வேற விட்டுருவாங்க போல. ஸோ ஒரு 10 டேஸ் ஹாலிடேவா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அப்படியே அவங்களோட கடையில தான் போரிங்கா உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு யூ வேமா வந்து நான் உங்க கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையில தான் இனிமேல் பார்ட் டைமா ஒர்க் பண்ண போறேன். ஸோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளையா பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன அன்னைக்கு இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க ஷாப்ல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற வேலையை பாக்குறாளோ இல்லையோ அப்படியே ஆப்போசிட் கடையில இருக்கிற அந்த யூவை நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே நம்ம ஹீரோயின் எப்படியும் யூ வேலையை முடிச்சுட்டு இந்த சைடு தான் கிராஸ் பண்ணி போகணும், அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெளியவே இருப்போம் அப்படின்ட்டு அவ தம்பியை பிடிச்சு வாடா நம்ம ஷட்டில் விளையாடலாம் அப்படின்ட்டு கொடுமைப்படுத்தி நடு ரோட்ல 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்காகவும் அவனோட தம்பிக்காகவும் இப்ப சும்மா 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவானா. சோ இவங்க 3 பேரா உட்காந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவன் தம்பி கிட்ட போய் டே அதான் ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சுல ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள போய் சாப்பிடு அப்படின்ட்டு மிரட்டி அவ தம்பி அங்க இருந்து பத்தி விட்டுருவா. அதுக்கடுத்து அந்த தம்பி போன உடனே நம்ம யூவும் ஹீரோயினும் அப்படியே சும்மா அந்த ஸ்ட்ரீட்லயே ஒரு வாக் மாதிரி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அந்த யூ சொல்லுவான் அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கிறதாகவும் ஆனா அவன் யூஎஸ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுமே இத்தனை நாள் வரைக்கும் யூஎஸ்ல தான் இருந்திருப்பான். இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் அவன் இங்க கொரியாக்கே வந்ததாகவும் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நம்ம யூவோட அம்மா அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க போல. அதனால யூ இங்க கொரியாலையும் அவனோட தம்பி யூஎஸ்லயும் இருக்கிறதா இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் நீ கவலையே படாத, நீ சீக்கிரமே உன் தம்பியை மீட் பண்ணி பழைய மாதிரி நீ அவன் கூட ஜாலியா வைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பிளம் ட்ரீ கிட்ட தான் வந்திருப்பாங்களா. இது வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட வந்து இங்க பிளான் பண்ண ட்ரீ போல. இந்த ட்ரீயை பார்த்தாவே எனக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் இருக்கும், அதனாலதான் ஒன்னு இந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அந்த பிளம் ட்ரீயை பார்த்துட்டு வா இது கியூட்டா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி செமையா எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. இதை வந்து டக்குன்ட்டு அந்த யூ அவனோட கேமரா எடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவனுக்கு இந்த ரெக்கார்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. அதனால எப்ப பார்த்தாலும் எதையாண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானா. சோ இதை பார்த்தனே நம்ம ஹீரோயினும் கேட்பா நீ எப்ப பார்த்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியே ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. சரி உனக்கு என்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் இங்கிட்ட இருந்து ஆசைப்பட எனக்கெல்லாம் நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு உன்னோட பிளஸ் பாயிண்டே உன்னோட வாய்ஸ் தான், நான் தான் ப்ராட்காஸ்டிங் கிளப்ல நீ பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேனே. சோ என்ன கேட்டா நீ உன்னோட வாய்ஸை வச்சே உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இவன் இப்படி தன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்க வந்துரும். சோ இப்ப அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அந்த யூவை பாப்பாளா. அந்த யூ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அப்படியே கிஸ் பண்றதுக்காக நல்லா க்ளோஸா வருவான். ஆனா அன்னாரன் பார்த்து அந்த பிளம் ட்ரீல இருந்து ஒரு பிளம் நம்ம ஹீரோயினோட மண்டையிலே பொத்துன்னு விழுகும். சோ இதனால பாவம் அங்க நடக்க வேண்டிய கிஸ் சீன் அப்படியே ஃப்ளாப் ஆயிருக்கும். அதுக்கடுத்து இப்ப திரும்பி 2 பேரும் அப்படியே நடந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துருவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அந்த யூவை பார்த்து நம்ம இந்த வீக்கெண்ட் மூவிக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இவ கேட்ட கடுத்து அந்த யூ ஒரு பதிலுமே சொல்ல மாட்டானா. உடனே நம்ம ஹீரோயின் சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு அப்படின்ட்டு இப்ப திரும்பி அவ வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்குறப்ப அந்த யூ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிடுவான். இப்ப அப்படியே கிஸ் பண்ணிட்டு இதுதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில், நம்ம இந்த வீக்கெண்ட் மூவிக்கு போலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினா அப்படியே ஃப்ரோஸ் ஆகி அதே இடத்துல நின்றுப்பா. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கம்தான். இப்ப அப்படியே திரும்பி அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெயில் அனுப்புவா. நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேல உனக்கு சரியா தூக்கம் வரல பசிக்கல அப்படின்ட்டு, ஆக்சுவலி அதே மாதிரி ஃபீல் தான் இப்ப எனக்கும் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு நான் யூவை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டுருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படா வீக்கெண்ட் ஆகும், எப்படா மூவிக்கு போலாம் அப்படின்ட்டு செம எக்ஸைட்டிங்கா இருப்பா. சரி அதுக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் வேணுமே, நம்ம போய் வெளியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்ப ஷாப்பிங் பண்ணிட்டு வர வழியில கரெக்டா அந்த ஜின் வந்துருவான். அவன் வந்துட்டு ஹே என்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தியா, சரி ரொம்ப வெயிலா இருக்குல்ல, வா ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை அந்த யூ பார்ட் டைமா ஒர்க் பண்ற கடைக்கே கூட்டு வந்துருவான். இப்ப அப்படியே அங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட வாயில லைட்டா ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்குமா, இதை அந்த ஜின்னு துடைக்கலான்ட்டு வருவான். ஆனா இப்ப டக்குன்ட்டு அந்த யூ நடுவுல வந்து அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துருவான். சோ இதுலயே அந்த ஜின்னுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, தன்னோட ஃப்ரெண்டு யூவுமே இந்த போரா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான் அப்படின்ட்டு. சோ அடுத்து அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யூன் அவளோட சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கொரியாக்கே வந்துருவா. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. இப்ப அப்படியே அதே ஐஸ்கிரீம் ஷாப்லயே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஐயோ உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. உன் சர்ஜரி எல்லாம் எப்படி போச்சு, நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவ ஃப்ரெண்டு சர்ஜரியை விட்டு தள்ளுடி, நான் கொரியாக்கு வந்தறியும் என்னோட ஆளை தான் பாத்திருக்கேன், வாவ் செமல, அவன் ஐஸ்கிரீம் ஷாப்ல வேலை பார்த்தாலும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் லூசு மாதிரி பேசாத, ஐஸ்கிரீம் ஷாப்ல அவனோட ஃப்ரெண்டு யூ தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஜின்னு என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன வளர்ற, ஜின்னு தானே அங்க ஐஸ்கிரீம் ஷாப்ல வேலை பார்த்துட்டு அந்த கடையோட பேட்ச் எல்லாம் குத்தி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல என் கூட உட்கார்ந்து இருந்ததுதான் ஜின்னு, அங்க வேலை பார்க்கறது யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இப்ப அதுக்கு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க டூர் போனப்ப ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சிருப்பாள், அந்த போட்டோவை எடுத்து காமிச்சு இங்க பாரு உன் பக்கத்துல ஹைட்டா நிக்கிறான்ல அவன் தான் ஜின்னு அப்படிங்கிற மாதிரி யூவை காட்டி ஜின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம யூ போட்டோக்கு மேல ஒரு ஹார்ட்டையும் போட்டு வச்சிருப்பா. சோ இந்த இடத்துல வைப்பாங்க பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா இந்த ஃப்ரெண்டு இத்தனை நாள் லவ் பண்றேன்னு சொன்னது அந்த ஜின்ன கிடையாது, யூவை தான். ஆனா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பேரு மட்டும் மாறி போயிருந்திருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் லவ் பண்ற பையனை தான் ஃப்ரெண்டும் லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சக்கடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தன்னோட லவ்வை விட்டு கொடுப்பாளா இல்லனா லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.